ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் விஸ் ஆன் யோர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டாலஜியா சேனல். நாம பாடல்கள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது மூலமா நாஸ்டாலஜிக் ட்ரிப் போகிறது தான் இந்த கேமுடைய விசேஷம். அண்ட் நம்மளோட இணையற 3 வர்ச்சுவல் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு நான் கொடுக்குற விதவிதமான க்ளூஸ் வச்சு நான் சொல்கிற பாட்டு எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுடைய சேலஞ்ச். அவங்களோட சேர்ந்து நீங்களும் கண்டுபிடிக்க போகலாம். இந்த டைம் வந்து இப்போது நவராத்திரி சீசன். ஸோ இது பெண்களுக்கான நேரம் இல்லையா? அதனால இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் பெண்கள் தீம்டு ஷோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடல்கள் எல்லாமே சாங்ஸ் ஆஃப் ஆக்ட்ரஸஸ் தேவிகா அண்ட் சவுகார் ஜானகி. இவங்க 2 பேரும் நிறைய விமென் சென்ட்ரிக் ரோல்ஸ், பவர்ஃபுல் ரோல்ஸ் பண்ண நடிகைகள். ஸோ இவங்களுடைய பாடல்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதுவும் பெண் குரல் மாத்திரமே ஒலித்த பாடல்கள். ஒரு குரலோ அல்லது பல குரல்களையோ இருந்த பாடல்கள் தான் வரப்போகுது. திஸ் இஸ் சீசன் 5 எபிசோட் 33. இப்போ என்ன பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல்கள் எப்பவும் போல 6 கேட்டகரிஸ்ல வரப்போகுது. அந்த கேட்டகரிஸ் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து பெண்கள் தீம்டுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ பெண்களுக்கான விசேஷ குணங்கள் அதுதான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய கேட்டகரிஸாகவும் அமையுது. ஸோ அவர் கேட்டகரிஸ் ஆர் நம்பிக்கை, தன்னம்பிக்கை, நட்பு, கனவு, பக்குவம், நியாயம். இந்த 6 கேட்டகரிஸ்ல கேள்விகள் இருக்கும். 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல கேள்விகள் இருக்கு. கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ல எந்த கேட்டகரியில பாடல் வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். லெட்ஸ் மீட் our contestants today. ஸோ விமன் பவர் எவ்ரிவேர். இன்னைக்கு நாம we have 3 female contestants and அவங்க யாருன்னு இப்ப பார்க்கலாம். we have இந்திரா, ரேணுகா and Swati Priya. Hi all of you, welcome. நாம வந்து எப்பவுமே we go by the alphabetical order. So first கேள்வி இந்திரா மேம்க்கு. நம்பிக்கை 200. நம்பிக்கை 200. ஓகே, இது ஒரு துளி பாட்டு. ஸோ ஒரு பாடலேருந்து ஒரு சின்ன பிட்டு நான் ப்ளே பண்றேன். அதுலேருந்து அது என்ன பாடல் அப்படின்னு நீங்க சொல்லணும். நம்பிக்கைங்கிற அர்த்தம் இது எந்த அர்த்தத்தில் இருக்குன்னா கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற அர்த்தத்துல தான் இந்த பாடல்கள் இருக்க போகுது. ஸோ பாடல் கம்மிங் அப். தெரிஞ்சுதா? ஆண்டவனே உன் காலடியில் நான் கண்ணீரில் நீராட்டினேன், இன்று ஓருயிரை வைக்க உன்னிடம் கையேந்தினேன் முருகையா. சூப்பர், ரொம்ப ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க. எடுத்த உடனே ஒரு கடவுள் பாடல். அந்த இந்த கேட்டகரியை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் சாங்கே அழகாகவும் கிராக் பண்ணிட்டீங்க. ஸோ எஸ், ஆண்டவனே உன் பாதங்களில், இறைவா உன் மாளிகையில் அந்த தொகையராவோட ஆரம்பிக்கும் அருமையான பாடல் ஒளிவிளக்கு படத்தில் 1968 வருது. மெல்லிசை மன்னர் அவரோட இசையில சுசீலாமா பாடியிருந்தாங்க, வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ 200 points மேம் டு ஓப்பன் யுவர் அக்கௌண்ட். ஃபேண்டாஸ்டிக், குட் ஸ்டார்ட் டு த கேம். தேங்க்யூ ஃபார் தட். நம்பிக்கை 100. நம்பிக்கை 100. முகமும் குரலும். இது ரொம்ப ஒரு ஈஸியான கேள்வியா தான் இருக்கும். இந்த பாட்டுல தோன்றும் முகங்கள் யாருன்னு சொல்றேன், குரல் யாருன்னு சொல்றேன். அதுல நீங்க பாடல் என்னங்கிறத சொல்லணும். ஸோ உங்களுக்கான இந்த பாட்டுல இந்த திரையில் தோன்றுவது நடிகை தேவிகா, பாடுவது வந்து சுசீலாமா. அதை தவிர இந்த பாடலில் தோன்றும் முகங்கள் TR ராஜகுமாரி, கமலா ஹாசன், நடிகை ஷீலா மற்றும் நடிகர் SV சஹஸ்ரநாமம். இது எந்த பாடல்? கங்கைக்கரை தோட்டம். எஸ், அதே கமலா ஹாசன் சஹஸ்ரநாமலாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க நினைச்சேன். ஆமா, ரொம்ப கன்ஃபியூசிங். ஷீலாவும் கமலாசனும் எங்க வந்தாங்கன்னு தெரியல. கங்கைக்கரை தோட்டம் வானம்பாடி. எஸ் எஸ், மிகச்சரியான பாடல். கங்கைக்கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே. ஓ, என்ன அருமையான பாடல். வானம்பாடி படத்துல KV மகாதேவன் அவர்கள் இசையில சுசீலாமா குரல்ல கண்ணதாசன் அவருடைய வரிகள். ஒரு காலத்துல தூர்தர்ஷன்ல எவ்ரி கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த பாட்டை வச்சிருவாங்க ஒளியும் ஒளியும்ல. இந்த மாதிரி பல முறை பார்த்த பாடல், மறக்கவே முடியாத ஒரு பாடல். அழகா இப்படி இப்படி தாளம் போட்டுன்னு வருவார். அது ரொம்ப நல்லா இருக்கும். கரெக்டா போடுவார். வேற
என்ன சொல்றது, பல வித்தை மன்னனாச்சு அந்த காலத்துல ஆமா அவருக்கு தாளம் ஆமா இருந்தது. ஸோ எஸ், உங்களுக்கும் 100 பாயிண்ட்ஸ். அகைன் an excellent song. Thank you. தன்னம்பிக்கை 100. நம்பிக்கை 100. தமிழில் என்ன? ஸோ நான் ஒரு பாடலுக்கு ஆங்கில மொழியாக்கம் தரேன். அதுல இருந்து நீங்க தமிழ்ல பாடல் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். Have you forgotten the sight? Drama of youth causes troubles, all right. It was but a short time we lived. This heart is memory deprived. I forgot. பார்த்த ஞாபகம் இல்லையோ? Yes. Okay, okay. Can you sing it? பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ, மறந்ததே இந்த நெஞ்சமோ. எஸ் எஸ் எஸ், கரெக்டான பாடல். புதிய பறவை படத்துல வந்தது 1964ல. மெல்லிசை மன்னர்கள் இசையில சுசீலாமா குரல்ல, கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல, சௌகார் ஜானகி அம்மாவுடைய ஒரு மகா ஸ்டைலிஷ் ஆக்டிங்ல வந்த ஒரு பியூட்டிஃபுல் சாங். அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. சுவாதி பிரியா, யூ ஆல்சோ ஹேவ் 100 பாயிண்ட்ஸ் ஆன் த போர்ட் ஃபார் யூ. ஓகே, நான் இந்திரா, பெங்களூர்ல ஒரு 15 வருஷமா இப்ப இருக்கேன். சின்ன வயசுலேருந்து தமிழ் சினிமா பாட்டு கேட்டு கேட்டு பழக்கம். ரேடியோ சீன்லாம் இல்லை, தமிழ்ல பாட்டுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கொஞ்ச நாளா பிரியாவோட இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஜஸ்ட் இது பண்ணி வச்சிருந்தேன். என்னை கூப்பிடுவான்னு நான் எதிர்பார்க்கல. பட் இந்த நவராத்திரி ஸ்பெஷல்ல என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். பிரியாக்கு ஆல் த பெஸ்ட் ஃபார் ஹர் ஆல் ப்ரோக்ராம்ஸ். எங்கும் சக்தி, எதிலும் சக்தி. நட்புல 200. நட்பு 200. ஓகே, இது வந்து ஒரு வேர்ட் கிளவுட். ஸோ பாடல் வரிகள் வந்து நான் பிச்சு பிச்சு போட்டிருப்பேன். தெரியல, நீங்க கோர்த்து பாட்டு என்னங்கிறத சொல்லணும். ஸோ உங்களுக்கான பாடல் வார்த்தைகள் இதோ வருது. ஊரெங்கும் மாப்பிள்ளை ஊர்வலம், வீடெங்கும் மாவிலை தோரணம். ஒரு நாள் அந்த திருநாள் உந்தன் மனநாள் தான் வாராதோ. சூப்பர், ரொம்ப அழகா பாடினீங்க, ரொம்ப அழகா பாடினீங்க. தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நல்லா கிராக் பண்ணிட்டீங்க. எஸ், அதுதான் அந்த பாடல். சாந்தி படத்துல வந்த பாடல் அது. நடிகை தேவிகாவும் நடிகை விஜயகுமாரியும் இருப்பாங்க. விஜயகுமாரிக்கு தான் எப்போ கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி கவலையில இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து தேவிகா பாடுற மாதிரி வரும் பாடல் இது. மெல்லிசை மன்னர்கள் தான். அகே 1965ல வந்த படம். சுசீலாமா குரல், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள். ஸோ 200 more points for you. சூப்பர். ஹலோ, என் பேர் ரேணுகா. நான் உடுப்பியில் இருக்கேன். ஐம் a ரிட்டையர்ட் பேங்க் எம்ப்ளாயி. எங்கள் வீட்டில் எப்போ பாரு எல்லாருக்கும் எல்லா பாட்டும் ரொம்ப பிடிக்கும். காத்தால 5 மணிலேருந்து கேட்டுன்னு இருப்போம். அண்ட் பிரியாவோட ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருந்தது. ஸோ ஐ அப்ளைட் அண்ட் ஐ ஆம் எக்ஸைட்டட் டு பார்ட்டிசிபேட். தன்னம்பிக்கை 200. தன்னம்பிக்கை 200 இஸ் முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரியிலேருந்து நான் பல்லவி வரிகளோ அல்லது சரண வரிகளோ கொடுத்துருப்பேன். நீங்கள் அதுலேருந்து பாட்டை சொல்லணும். இது சரணத்தோடைய முடிவில் வரும் வரிகள் தான். என்ன தேடுகின்றாய், எங்கே ஓடுகின்றாய், உந்தன் தேவைகளை ஏன் மூடுகின்றாய்? அழகேவா அழகேவா, அலையேவா தலைமாவா. எஸ் எஸ், அதான் அந்த பாடல். என்ன தேடுகின்றாய், எங்கே ஓடுகின்றாய், உந்தன் தேவைகளை ஏன் மூடுகின்றாய், உந்தன் தேவைகளை ஏன் மூடுகின்றாய். எஸ், அதுதான் அந்த பாடல். கரெக்டா சொல்லிட்டீங்க. இது வந்து ஆண்டவன் கட்டளை படத்துல வந்தது 1964ல. அழகேவா அருகேவா, மெல்லிசை மன்னர்கள் இசையில சுசீலாமா குரல்ல, கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல வந்து ஒரு மிக அழகான பாடல். அழகா தேங்க்ஸ், கண்டுபிடிச்சதுக்கு தேங்க்யூ ரேணுகா மேம். சூப்பர்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ டு தி ஷோ. நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர் பெங்களூர்ல ஒர்க் பண்றேன். ஸோ சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா கூட சேர்ந்து பழைய படம்லாம் பார்க்க ஆரம்பிச்சு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ இப்போ எனக்கு பழைய படம்னா நிறையா பிடிக்கும். ஸோ நிறையா பழைய படம் பார்க்குறேன். இந்த ஷோ இப்போ ரீசெண்டாக தான் டிஸ்கவர் பண்ணுவோம். இதில் வர இந்த ஓல்ட் சாங் எபிசோட்ஸ் வந்து நான் எங்கள் அம்மா அப்பா கூட பார்ப்பேன், ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அதனால பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்ஸ் அகெயின் ஃபார் ஹேவிங் மீ ஆன் தி ஷோ. பக்குவம் 200. பக்குவம் 200. அதாவது இடுக்கண் வருங்கால் நகுக அந்த மாதிரியான பாடல்கள், கஷ்டத்திலையும் ஒரு மன தைரியத்தோட அந்த சுச்சுவேஷனை ஏற்றுக்கொண்டு பாடும் பாடல்கள் இந்த கேட்டகரியில் இருக்கும். ஸோ இட்ஸ் a picture puzzle for you. So cartoon clue for you. Let's see what it is. இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு ஒன்றே ஒன்று. எஸ், நல்ல ஒரு தத்துவார்த்தமான பாடல். அழகா டகக்குன்னு யூ கிராக்ட் இட். ஆக்சுவலி இது நான் வந்து சம்டைம்ஸ் ஐ ஷோ திஸ் டு பீப்புள் டு டெஸ்ட் இட் அவுட். எங்க அம்மாவுக்கு கூட காமிச்சிருந்தேன். அவங்க வந்து நிலவு சூரியன் இப்படியே யோசிச்சு ஸ்டக் ஆயிட்டாங்க. பட் யூ கிராக்ட் இட் இமிடியட்லி. எஸ், தட்ஸ் தி ஆன்சர். இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு ஒன்றே ஒன்று. அறிவுக்கு 1000 கண்கள், உறவுக்கு அறிவுக்கு 1000 கண்கள், ஒன்றே ஒன்று. At your age, for you to even crack these songs, எனக்கு அமேசிங்கா இருக்கு. How you are able to இவ்வளவு பழைய பாடலாம் எப்படி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்கிறதே ரொம்ப ஒரு அதிசயமா இருக்கு. எஸ், தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். குலமகள் ராதை படத்தில் 1963 வந்தது. கேபி மகாதேவன் அவர்கள் இசையில சுசிலம்மா குரல்ல கண்ணதாசன் அவருடைய வரிகள் வந்த பாடல். அண்ட் ஸ்வாதி பிரியா ஆல்சோ ஹேஸ் அ சேனல் ஆஃப் ஹர் ஓன் வேர் ஷி டாக்ஸ் அபவுட் மூவி ரிவ்யூஸ் ஃபார் ஓல்ட் சாங்ஸ். என்ன பேருமா அவங்களுடைய சேனலுக்கு? பார்த்த ஞாபகம் இல்லையோ தான். பார்த்த ஞாபகம் இல்லையோ. And it came to you that question very that's a good coincidence. So yes, போய் பாருங்க எல்லாரும். She does a very good job. I enjoyed her episodes. So yes, that is the right answer. 200 points for Swati Priya. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டால்ஜியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. நட்பு 300. நட்பு 300 இஸ் அ கலக்கல் பாட்டு. 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து வரப்போகுது, சரண வரிகள். நீங்க ரெண்டையும் கிராக் பண்றீங்களா பார்க்கலாம். your songs coming up now. மாமன் மக்கள் தேடிய செல்வங்கள் யாருக்கடி, இந்த பட்டு உடலினை தொட்டணைக்கும் கலை கற்று தெளிந்தவரோ, கையில் உள்ளதை கொண்டிங்கு வாழ்வதிலே இந்த இல்லத்தில் நிம்மதி வாழுமடி, கலை முற்றும் அறிந்தவரோ, காதல் மட்டும் தெரிந்தவரோ. தெரிஞ்சுதா 2 பாட்டும் என்னன்னு? காதல் மட்டும் தெரிந்தவரோ. இந்த இன்னொரு முதல்ல பாடுங்க, இன்னொரு தர. மாமன் மக்கள் தேடிய செல்வங்கள் யாருக்கடி, கையில் உள்ளதை கொண்டிங்கு வாழ்வதிலே இந்த இல்லத்தில் நிம்மதி வாழுமடி. ஆணி முத்து வாங்கி வந்தேன் வீதியிலே, அள்ளி வைத்து பார்த்திருந்தேன் அழகு கைகளிலே, நூலை எடுக்கவும் மாலை தொடுக்கவும் வேலை இல்லை அடியோ அடியோ, ஆணி முத்து வாங்கி வந்தேன். ஒரு பாட்டு. அடுத்தது கலை முற்றும் அறிந்தவரோ, காதல் மட்டும் தெரிந்தவரோ. வாயில இருக்க வரமாட்டேங்கிறது. காதல் மட்டும் அறிந்தவரோ, காதல் மட்டும் தெரிந்தவரோ, வாசலிலே வந்து யார் நின்றவரோ, இந்த பட்டுக்குழலினை தொட்டுக்கு உழைத்திட யார் வந்தவரோ, யார் என்றவரோ, அவர்தான் என்னவரே. எக்ஸலென்ட். 2 பாட்டையும் கரெக்டா சொல்லிட்டீங்க. எஸ், சித்திரப்பூழை வாசலிலே வந்து யார் நின்றவரோ. இதயத்தில் நீ படத்துல வந்து 1963 மெல்லிசை மன்னர்கள் இசையில சுசிலாமா குரல் கூட பாடியது எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள், மாயவநாதன் அவருடைய அருமையான வரிகள் வந்த பாடல் இது.
இன்னொன்னு வந்து ஆணிமுத்து வாங்கி வந்து ரொம்ப அழகாவும் பாடினீங்க. பாமா விஜயம் படத்துல வந்தது 67ல அது. மெல்லிசை மன்னரோட இசையில சுசீலாம்மா, எல்.ஆர். ஈஸ்வரி அண்ட் சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியிருந்தாங்க. இது கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள். இந்த 3 ஓரகத்திகள் பாடுற மாரி, இந்த மாரி நட்பா ஓரகத்திகள் இருந்தா குடும்பம்ல எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டா இருந்த படம் அது. நல்ல 2யும் கிராக் பண்ணி 300 மேம். சூப்பர். கனவு 200. கனவு 200 இஸ் பாட்டுக்கு பாட்டு எடுத்து ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் கொடுக்குறேன். ஓகே. ரூபத்துல நீங்க அதுல இந்த பாட்டை சொல்லணும். உங்களுக்கான வரிகள் இதோ. பார்வை அற்றவள் பாடுகிறாள், செல்ல பிராணியிடம் கொஞ்சுகிறாள், அத்தானின் மனமோ தித்திக்கும் என அறிவாள், அவன் முகம் எப்படி அழகா என கேட்கிறாள். வருங்காலத்தின் பூனைக்குட்டி வீட்டை சுற்றும் பூனைக்குட்டி அத்தான் மனசு கட்டி அவர் அழகை சொல்லடு செல்ல குட்டி. எஸ், நீங்களே பூனைக்குட்டி மாதிரி பாடுறீங்க. கியூட்டா இருக்கு. எஸ் எஸ் அதுதான் அந்த பாடல். மியாவ் மியாவ் பூனைக்குட்டி வீட்டை சுத்தம் பூனைக்குட்டி. எம்.எஸ். ராஜேஸ்வரி அம்மா குரல். அவங்க குழந்தை மாதிரி அழகா இருக்கும். சொந்த குரலும் அப்படிதான் இருந்தது. அதே மாதிரி அழகா பாடி காமிச்சிங்க. குமுதம் படத்துல வந்த பாடல் 1961ல பார்வையற்றவராக வருவார் இதுல சௌகர் ஜானகி அம்மா. அவங்களுடைய பாடல் தான் அது. கேவி மகாதேவன் அவர்கள் இசையில மருதகாசி ஐயாவுடைய வரிகள்ல வந்த பாடல். ஸோ பாயிண்ட்ஸ். எக்ஸலண்ட். தன்னம்பிக்கை 300. தன்னம்பிக்கை 300 is also a கலக்கல் பாட்டு. So let's see if you can crack your 2 songs. ஒன்றே காதல் ஒன்றே இன்பம் ஒன்றே வாழ்வின் நீதி துயில்வது போல் ஒரு பாவனை தொடும் வரையில் சிறு வேதனை ஒன்றாய் சேர்ந்து அன்பாய் வாழும் பண்பே பெண்கள் ஜாதி அனுபவித்தாளது ஊடலோ அதன் பின்னால் சுகம் கூடுமோ காதல் நாயகன் ஒரு பாதி காதலி தானும் மறுபாதி அங்கங்கே சொர்க்கத்தை சந்திக்கும் உள்ளங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வாழ்க்கை படகு 1000 பெண்மை மலரட்டுமே. செகண்ட் ஒன் வந்து உயர்ந்த மனிதன், அது வந்து அத்தானின் முத்தங்கள். ஐயோ சூப்பர்மா, சூப்பர். யூ ஆர் மேக்கிங் மை டே பை கிராக்கிங் ஆல் தீஸ் ஓல்ட் சாங். சூப்பர். எஸ், அதுதான் 2 பாடலும் ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. அத்தானின் முத்தங்கள் அத்தனையும் முத்துக்கள் அழகான கன்னத்தில் அடையாள சின்னங்கள் அழகான கன்னத்தில் அடையாள சின்னங்கள். பியூட்டிஃபுல் சாங். அகைன் சௌகார் ஜானகி அம்மா ரொம்ப ஒரு மாடர்னா ரொம்ப சூப்பரா ஆடிருப்பாங்க இந்த பாடலை. சுசீலாமா அதுக்கு ஈக்குவலா ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. உயர்ந்த மனிதன் படத்துல 68ல மெல்லிசை மன்னருடைய இசையில வாலி அவருடைய வரிகள். இன்னொரு பாடல் 1000 பெண்மை மலரட்டுமே 1000 கண்கள் ரசிக்கட்டுமே ஒரு தீ நெஞ்சம் ஒருவனுக்கென்றே சொல் 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 தோழி சொல் சொல் சொல். வாழ்க்கை படகு. இதுல தேவிகா அவர்கள் ஒரு கவாலி டான்ஸ் மாதிரி, இது ஒரு அந்த மாதிரியான ஒரு டான்ஸ் 65ல வந்தது. மெல்லிசை மன்னர்கள் இசை இது. சுசீலாமா குரல் தான், கண்ணதாசனுடைய வரிகள் தான். ஸோ எஸ், 2 பாடலும் கரெக்டாக சொல்லி 300 more points for you. நியாயம் நியாயம். நியாயம் 300. ஓகே, இது வந்து ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பாடலோடைய சின்ன பிட்டு கேட்கும். இது வந்து சரணம் ஸ்டார்டிங்ல வர ஒரு ஹம்மிங். இது ஒரு ஆலாபனம். ஏதாவது க்ளூ கொடுக்கணும். ஒரு ஏதோ ஒரு தனக்கு ஒரு அநியாயம் நடந்து விட்டது அப்படின்னு நினைச்சு ஒரு கவலைப்படும் ஒரு கணவனை ஆறுதல் சொல்லி பாடும் பாடல். ஒரு புராண கதை. தன்னுடைய பிறப்பை எண்ணி வருந்தும் கணவனுக்கு ஆறுதல் சொல்லும் பாடல். இன்னும் பெட்டரா ஒரு க்ளூ தரேன். சொல்லு மாமா. அதுவா? இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. தெரியலனா ஓகே, பாஸ். ஓகே, இட்ஸ் a counter clockwise pass, so it goes to Swati. உங்களுக்கு தெரியுமா ஸ்வாதி? இது அந்த கிங் அண்ட் குவீன் அந்த பீரியட்ல வர மாதிரியா? புராண கதைன்னா ஆமா, கிங் அண்ட் குவீன் இல்ல, நம்மளுடைய எபிக்ஸ்ல அந்த மாதிரி கதைகள்.
ஓ, பாக்யலட்சுமியில வந்து வர சாங்கா? அது என்ன? அது புராண கதையா? இல்ல. தெரியல எனக்கு. ரேணுகா மேம் உங்களுக்கு தெரியுமா? கண்ணுக்கு குலமேது. எஸ், கர்ணன் படத்துல வந்த பாடல் அதுதான். புராண கதையினோடனே கர்ணனுக்கு லாட்ச் ஆன் பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சேன். பட் லாட்ச் ஆன் பண்ணல. பட் அதுதான் அந்த பாடல். ஸோ கர்ணன் படத்துல வந்த கண்ணுக்கு குலமேது கண்ணா கருணைக்கு இனமேது கண்ணுக்கு குலமேது. இந்த பாட்டு ஃபுல்லாவே இப்படிதான் பெரிய ஆலா பண்ணி பாடுவாங்க. பியூட்டிஃபுல் சாங். சுசிலாமா அவ்வளோ அழகா பாடியிருப்பாங்க. கர்ணன் மனைவியாக வருவது தேவிகா. இதுல 64ல வந்த படம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில கண்ணதாசன் அவர்கள் வரிகள்ல வந்த பாடல். ஸோ 300 பாயிண்ட்ஸ் அவங்ககிட்டே நீங்க எடுத்துட்டீங்க ரேணுகா, சூப்பர். பட் இது வந்து உங்களுக்கான நேரடி கேள்வி. உங்களுடைய கொஸ்டின் நீங்க எடுக்கலாம். நம்பிக்கை 300. நம்பிக்கை 300 இஸ் அவர் மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. ஸோ இதுவும் வந்து கடவுளை நம்பி பாடும் பாடல் தான். இதுல வந்து உங்களுக்கு 3 க்ளூஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் க்ளூல ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ், செகண்ட் க்ளூல ஆன்சர் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ், தேர்ட் க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். அதை நான் பாஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுடைய முதல் க்ளூவை இப்போ பார்க்கலாம். இட்ஸ் a trivia clue. This movie was based on the Russian film Ballad of the Soldier with screenplay by Kannadasan. The song is picturized on Devika and is sung by B. Vasantha. இது எந்த பாடல்? No idea. Okay, I'll give you the second clue. Okay. செகண்ட் க்ளூ வந்து பாடல் வரிகள், சரண வரிகள். திருமணங்கள் யாவையுமே ஸ்வர்க்கத்தில் உருவாகும், சேர்ப்பதுவும் பிரிப்பதுவும் தேவனின் விதியாகும். சேர்ப்பதும் பிரிப்பதும் தேவனின் விதியாகும். ஏசுநாதர் பேசினார், அவர் என்ன பேசுவார். எஸ் எஸ் எஸ், சரியான பாடல், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் ஒன் வாஸ் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். பட் அது உங்களுக்கு தேவையா இருந்திருக்கல, நீங்க இதுலயே சொல்லிட்டீங்க இரண்டாவது க்ளூலயே. ஸோ அதுதான் அந்த பாடல். இது வந்து தாயே உனக்காக அப்படிங்கிற படத்துல வந்தது. அதுதான் ஒரு சோல்ஜரோட வீட்டுக்கு திரும்பி வர மாதிரி, அதுல நிறைய கேரக்டர்ஸ் அவர் மீட் பண்ற மாதிரி ஒரு கதை. அதுல ஒன் ஆஃப் த கேரக்டர் வந்து தேவிகா அவரை பாப்பா, அவங்க மீட் பண்ணுவாரு. சிவகுமார் நினைக்கிறேன் இதுல வந்து அந்த ப்ரொட்டாகனிஸ்ட். ஸோ அதுல வந்த பாடல் தான் இது. ஏசுநாதர் பேசினால் அவர் என்ன பேசுவார், ஏழை நெஞ்சம் அமைதி கொள்ள என்ன கூறுவார். கேவி மகாதேவன் அவர்கள் இசையில் வந்து பி வசந்தா அப்படிங்கிறவங்க பாடியிருந்தாங்க. இது கண்ணதாசன் அவருடைய வரிகள். பி வசந்தா வந்து தெலுங்குல நிறைய பாட்டு பாடியிருந்தாங்க, தமிழ்லயும் சில பாடல்கள் பாடினாங்க. அவங்களுடைய ரொம்ப நோட்டபிள் சாங் வந்து அவங்க ஹம்மிங் நிறைய பண்ணுவாங்க. ஹம்மிங் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க. பொட்டு வைத்த முகமோ அதுல வந்து சொன்னது பி வசந்தா தான். அப்புறம் வந்து இளையராஜா மியூசிக்ல கூட புதிய வார்ப்புகள்ல அந்த இந்த பாட்டு நம் தன தாளம் வரும், அது பாடினதும் பி வசந்தா தான், ஜென்சியோட நினைந்து. ஸோ அவங்க கொஞ்சம் சில பாடல்கள் ஆனால் நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க 2 க்ளூக்கு அப்புறம் சொன்னதால உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ். ஸோ இது 300 பிளஸ் ஒரு 200. ஸோ பெரிய லீட் எடுத்துட்டீங்க ஒரு ஸ்டீல் அண்ட் ஒரு மியூசிக் மைஸ்ட்ரோ வச்சு. எக்ஸலண்ட். பக்குவம் 300. 300 இஸ் கலக்கல் பாட்டு. ஸோ உங்களுக்கு அகைன் 2 பாட்டு வருது. பருவம் என்றொரு கையணைத்தால் உனக்கு முடிக்க தெரியாதா, பழகு என்றொரு மனம் சொன்னால் பனியே மறைய தெரியாதா. உறவு என்று ஒரு சொல் இருந்தால் இன்னொன்னு நினைக்க தெரிந்த மனமே. யோசிக்க கூட இல்லை, டக்கு டக்குன்னு வந்துடுது. சூப்பர். எஸ், அதாவது பிரிவை துயர்னாலும் அதை வந்து என்ன ஒரு ஒரு பிலசாபிக்கல் அப்ரோச் பாருங்க இந்த 2 பாடல்லையுமே. அண்ட் ரெண்டுமே வந்து ஒன்று வந்து நினைக்க தெரிந்த மனமே வந்து கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள், உறவு என்ற ஒரு சொல்லிருந்தால் வந்து வாலி அவர்களுடைய வரிகள்.
இந்த பாடல்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரே தீம் அண்ட் ஒரே மாதிரி தாட் ப்ராசஸ் 2 கவிஞர்களுக்கு. அதே வருடம் 1963ல வந்த படம் தான் 2மே. 2த்துலயுமே தேவிகா அவர்களும் ஒரு கருப்பு சாரி கட்டிட்டு தனியா பாடுவாங்க. ஒரு நிறைய கோயின்சிடென்சஸ் இந்த பாடலுக்கு. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா. ஆனந்த ஜோதி படத்துல வந்தது இது. தேவிகா எம்ஜிஆருடன் நடித்த ஒரே படம் இது. 1963ல வந்தது சுசீலா அம்மா குரல்ல. இன்னொன்னு வந்து உறவு என்றொரு சொல் இருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும், காதல் என்றொரு கதை இருந்தால் கனவு என்றொரு முடிவு இருக்கும். 2மே கான்ட்ராஸ்ட் சொல்றது பாடல்கள் பாத்தீங்களா. நினைக்க தெரிஞ்ச மனமே உனக்கு மறக்க தெரியாதா, இது வந்து உறவுன்னு ஒண்ணு இருந்தா பிரிவுன்னு ஒண்ணு இருக்கும். அதாவது 2 ஸ்டேட்ஸ் ஆஃப் இது வந்து வாழ்க்கையில இதுவும் வரும் அதுவும் வருங்கிற மாதிரி அதே பொருள்பட வந்த 2 பாடல்கள். பியூட்டிஃபுல் சாங்ஸ் 2மே ரொம்ப அருமையான பாடல். அந்த அழகா 2யும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இதயத்தில் நீ படத்துல வந்து 63ல விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில சுசிலா குரல்ல வாலிக்கு முதல் படம் அது. அந்த இதுல அவர் முதல்ல அவர் பாடல்கள் எழுத ஆரம்பித்தார். ஸோ 300 பாயிண்ட்ஸ் ஃபார் சுவாதி பிரியா. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. எதுல 300 பாக்கி இருக்கு? கனவு. ஓகே, அத போடுங்க. ஓகே, கனவு 300. உங்களுக்கு ஒரு பிக்சர் பசில். கல்யாண ஊர்வலம் இல்ல 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 அது இல்ல. இல்ல இது வர வண்டி. இது முதல்ல கல்யாண ஊர்வலம் பாரு, மாப்பிள்ளை பொண்ணையும் பாரு. இல்ல அது இல்ல. நேரமாகி விட்டது. I'm going to pass it. I'm passing it to counter clockwise. So சுவாதி பிரியா, உங்களுக்கு தெரியுமா இது என்ன பாடல்? இது ரொம்பவே பழைய பாடல். இல்ல, I'm passing it. ரேணுகா மேம், உங்களுக்கு தெரியுமா? மாப்பிள்ளை வந்தா மாட்டு வண்டியிலே, பொண்ணு வந்தா பொட்டி வண்டியிலே. எஸ் எஸ் எஸ், அதான் அந்த பாடல். மாப்பிள்ளை வந்தா. அதனால 2 தடவை போட்டிருக்கேன் அதுல. மாப்பிள்ளை வந்தா மாட்டு வண்டியிலே, பொண்ணு வந்தா பொட்டி வண்டியிலே, காவேரி என் கணவன் அப்படிங்கிற படம் 1959ல வந்தது இது. இதுவும் MS ராஜேஸ்வரி அம்மா குரல் தான். அவங்க வந்து கொஞ்சி பாடுவாங்க. KV மாதேன் அவர்களோட இசையில தஞ்சை என் ராமையாதாஸ் அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல். ஸோ 300 பாயிண்ட்ஸ் நீங்க மறுபடியும் ஸ்டீல் பண்ணிட்டீங்க. நியாயம் 200. 200. ஓகே, முதல் வரி என்ன? அந்திப்பகல் துணை இருக்க, உயிராய் நான் இருக்க, கோபங்கள் எங்கே வரும்? அழகென்ன அறிவென்ன, உங்கள் அழகென்ன அறிவென்ன, மனம் என்ன குணம் என்ன, கோபம் கொள்ளலாமோ. சூப்பர். அந்திப்பகல் துணை இருக்க, ஆருயிராய் நான் இருக்க, கோபங்கள் எங்கே வரும், அழகென்ன அறிவென்ன. பியூட்டிஃபுல் சாங், ரொம்ப அழகா இருக்கும். துடுக்கமா இதுல ஆடி இருப்பாங்க தேவிகா அவர்கள். நல்லா இருக்கும். இந்த பாடலோடைய அந்த பிக்சரைசேஷனுமே நல்லா இருக்கும், ரொம்ப கியூட்டா இருக்கும். அன்பு கரங்கள் அப்படிங்கிற படத்துல வந்து தேவிகாவும் நடிகர் திலகம் இணைந்து நடித்த படம். 65ல வந்த படம். இதுக்கு இசை வந்து ஆர் சுதர்சனம் அவர்கள். பராசக்திக்கெல்லாம் மியூசிக் போட்டவர் ஆர் சுதர்சனம். சுசீலா அம்மா குரல்ல வாலி அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல். அழகா கிராக் பண்ணிட்டீங்க. 200 more points for you. பக்குவம் 100. முதல் வரி என்ன? This should be very easy. இளமையெல்லாம் வெறும் கனவுமயம், இதில் மறைந்தது சில காலம். மாலை பொழுதின் மயக்கத்திலே. எஸ் எஸ் எஸ். இளமையெல்லாம் வெறும் கனவுமயம், இதில் மறைந்தது சில காலம்.
என்னன்னு தெரியாமல் தெரிவும் புரியாமல் மயங்குது எதிர்காலம், மயங்குது எதிர்காலம். மாலை பொழுதில் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. என்ன ஒரு காவிய பாடல்! ஐயோ, இந்த மாதிரி பாட்டுலாம் இது இது பாடும்போதே எனக்கு கொஞ்சம் அழுக வருது. அந்த மாதிரி பாட்டு இது. பாக்யலட்சுமி படத்துல 61ல வந்தது விஸ்வநாதன் ராமமூர்த்தி, சில சுசீலாம்மா குரல்ல கண்ணதாசன் அவருடைய வரிகள். 100 more points for you, சுவாதி பிரியா. கனவு 100. கனவு 100. இட்ஸ் அ மீம் உங்களுக்கு. ஸோ வடிவேலு வராரு உங்களுக்கு க்ளூ கொடுக்கறதுக்கு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம், என்ன க்ளூ கொடுக்குறாருன்னு. ஏம்மா உன்னைத்தான் என்னத்தான் சொல்ல வர, ஒண்ணுமே புரியல, சொல்ல முடியலன்னா எழுதி காட்டு, அதை விட்டுட்டு நான் தான் அவர் தான் இழுத்துட்டு இருக்க. என்னம்மா உன்னைத்தான் என்னத்தான் சொல்ல வர, ஒண்ணுமே புரியல. ம். வேற ஒண்ணும் குழு இல்ல. இதுலயே அந்த பாடலுக்கான க்ளூ இருக்கு. ஓகே. இல்ல சினிமா பேர் இருக்கா? இல்ல இல்ல. இல்ல இல்ல, பாடல் வரிகளுக்கு மாத்திரம் தான் க்ளூ இருக்கு. ஓகே. என்னத்தான் சொல்ல வர, ஆ, என்னதான் சொல்ல வர. நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க க்ளூவை. ஓகே, சொல்லுங்க. இன்னொரு தர. என்னத்தான் சொல்ல வர, ஒண்ணுமே புரியல, சொல்ல முடியலன்னா எழுதி காட்டு. சொல்ல முடியல ஏன்? சொன்னது நீதானா? அது அது கனவு பாடலா? இல்ல இல்ல, அது கனவு பாடலா இல்ல. கனவுங்கிற எதிர்காலத்தை நினைத்து அல்லது ஒரு ஒரு அந்த மாதிரி லவ், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல பாடுற பாடல். அதை விட்டுட்டு நான் தான் உங்களுக்கு தெரியுமா? அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வது? அதான் என்னத்தான் என்னத்தான் 4 தடவை சொன்ன, அவங்க அதை கவனிக்கல. அதுதான் அந்த பாடல். இந்த பாடல தேவிகா பாட மாட்டாங்க, சாவித்திரி தான் பாடுவாங்க. பட் தேவிகா இருப்பாங்க, அவங்கள சுத்தி சுத்தி தான் இவங்க பாடுற பாடல். அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி, அவர் கையைத்தான் கொண்டு மெல்லத்தான் வந்து கண்ணைத்தான் எப்படி சொல்வேனடி. என்ன ஒரு எதுவும் பாவ மன்னிப்பு படத்துல வந்து 61ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி, சில சுசீலாம்மா குரல்ல கண்ணதாசன் அவருடைய வரிகள் வந்த பாடல். ஸோ சுவாதி பிரியா உங்களுக்கு 100 more points. நட்பு 100. நட்பு இது வந்து ஒரு பாட்டுக்கு பாட்டு எடுத்து, அந்த ராதையின் மனம் கவர்ந்தானா இல்லை சீதையை மனம் முடித்தவனா, உன்னை காக்க வருபவன் எவனோ வாழ்க்கை சுமையை தாங்க வருவானோ. படம் பேரு ராதைக்கேற்ற கண்ணனோ சீதைக்கேற்ற ராமனோ கோதைக்கேற்ற கோவல் யாரோ அழகு கோட்டைக்கேற்ற காவல் யாரோ. எஸ் எஸ் எஸ், ராதை கேற்ற கண்ணனோ சீதை கேற்ற ராமனோ, அதுதான் அந்த பாடல். கோதை கேற்ற கோவலன் யாரோ அழகு கோட்டை கேற்ற காவலன் யாரோ. கரெக்ட். சுமை தாங்கி படத்துல வந்து 62ல ஜானகி அம்மா பாடியிருந்தாங்க இது. ஸோ ரேணுகா மேம் உங்களுக்கு 100 more points. சுவாதி கடைசி கேள்வி உங்களுது. ஐ வில் ரிவீல் தி क्वेश्चन டு யூ. நியாயம் கேட்டு பாடும் பாடல் உங்களுக்கும் ஒரு பாட்டுக்கு பாட்டு எடுத்துதான் 3 தடவை கேட்கறேன், சொல்லிவிடு. நெசமாலுமே நீ அப்படி சொன்னியா? உனக்கு என் ஹார்ட்ல கோயில் கட்டின்னு இருக்கேன், வேற யாருக்கும் அங்க இடமில்லை, அவ்வளவுதான். சொன்னது நீதானே. சொல் 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 என்னுயிரே, அதுதான் 3 தடவை கேட்கறேன்னு எழுதியிருந்தேன், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுல எது வாட் கேவ் இட் அவே ஃபார் யூ? செகண்ட் ஒன் நினைக்கிறேன். உனக்கு என் ஹார்ட்ல கோயில் கட்டி இருக்கேன், வேற யாருக்கும் இடம் இல்ல. எஸ், இது வந்து நெஞ்சில ஒரு ஆலயம் படத்துல வந்ததுனால இதயத்துல ஒரு கோயில் கட்டின்னு இருக்கேன்னு எழுதினேன். கரெக்டா சொல்லிட்டீங்க. ஃபென்டாஸ்டிக் சாங். தேவிகா அவர்களுக்கு அமைந்த பல அழகான பாடல்கள் இது ஒண்ணு. சொன்னது நீ தானா, சொல் 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 என் உயிரே, சம்மதம் தானா, ஏன் 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 என் உயிரே, ஏன் 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 என் உயிரே. மெல்லிசை மன்னர்கள் என்ன சொல்றது, இந்த மாதிரி பாட்டுலாம் எப்படிதான் போட்டாங்களோ, அவ்வளோ ஒரு அழகான ஒரு டியூன். அண்ட்
டச்சிங்காக இருக்கும் ரொம்ப இந்த பாடல். நெஞ்சில் ஒரு படத்தில் 62ல் வந்தது, சுசிலாமா குரலில் கண்ணதாசன் அவருடைய வரிகள். பியூட்டிஃபுல் சாங் டு க்ளோஸ் த போர்ட் ஃபார் அஸ். எக்ஸலண்ட் ஸ்வாதி. விமன் பவர் என்னன்னு இன்னைக்கு எல்லாருமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ஐ திங்க் எல்லா கேள்விகளுக்குமே பதில் வந்துடுது, எதுவுமே மிஸ் ஆகலை எக்ஸப்ட் ஒரு பாட்டு தானா இல்லை தெரில, அது கூட எனக்கு தெரில. எல்லாமே சூப்பராக சொல்லிட்டாங்க. ஐம் வெரி வெரி ஹாப்பி இந்த மாதிரி அழகான பாடல்கள் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ ஸ்கோர்ஸும் பார்த்துடலாம். வி ஹாவ் இந்திரா மேம் வித் 700 பாயிண்ட்ஸ், Renuka with 1900 points, our big winner today, and Swati Priya also with 1200. Excellent. And Swati Priya, special kudos to you in the mari, to see such a young person answering all these great songs. ரொம்ப ரொம்ப happy. எல்லாருக்குமே நவராத்திரி வாழ்த்துக்கள். என்ஜாய் திஸ் நவராத்திரி. நம்மளுடைய பெண்களுக்கான ஒரு பிரத்யேக பண்டிகை, அதனால நம்ம நல்லா கொண்டாடுவோம். நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு சூப்பராக சுண்டல் பண்ணி சாப்பிட்டுட்டு உடம்புலையும் தெம்பு ஏற்றிக்கிட்டு லெட்ஸ் என்ஜாய் திஸ் நவராத்திரி. அதான் நவராத்திரிங்கிறதுக்காக நம்ம நிகழ்ச்சி நின்றாது. அடுத்த வாரமும் ஒரு சிறப்பான பெண்கள் தீம் உள்ள ஒரு மிடில் ஆஃப் நவராத்திரி ஒரு பெண்கள் தீமாவோட நான் வரேன். நெக்ஸ்ட் வீக்ஸ் தீம் வில் பி 80s ஹீரோயின்ஸ், அவங்களுடைய பாடல்கள். அதில் வந்து சூப்பரான பாடல்கள் நம்ம பார்க்கலாம். So until then, stay safe, take care, have sundal and enjoy yourself. Thank you. This is Priya signing off. Bye-bye.